தமிழ்நாட்டு பெண்களுக்கு தாய்மாமன் போல முதல்வர் ஸ்டாலின் இருப்பதாக விடிய அமைச்சர் ஏவவேலு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எங்கு சென்றாலும் தன்னை அப்பா அப்பா என அழைப்பதாக சில தினங்களுக்கு முன்பாக ஸ்டாலின் பேசியிருந்தார். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வள்ளுவர் நகர் பகுதியில் அரசு விழாவில் பேசிய விடிய அமைச்சர் ஏவவேலு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு தாய்மாமன் போல முதல்வர் ஸ்டாலின் மாதம் மாதம் உரிமை தொகை வழங்கி வருவதாக கூறினார். இதை கேட்ட பொதுமக்கள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலினா அவர்களுக்கு தாய்மாமன் என தங்கள் வேதனையை கொட்டி தீர்த்தனர். மேலும் பேசிய விடிய அமைச்சர், திமுகவுக்கு ஓட்டு போடாத மக்கள் ஃபீல் பண்ணுவதாக அளந்து விட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கும் கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல் என திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களே வெட்கி தலைகுனியும் நிலையில் அமைச்சரின் பேச்சு நகைப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு தாய்மாமனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அத்தனை சகோதரிகளுக்கு பொங்க வரிசை வருதோ இல்லையோ, மாசம் 1000 ரூபாய் பொங்க வரிசை கொடுத்துக்கிறாரா இல்லையா? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 6 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை அமைக்கும் திட்டத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். மன்னார்குடி அடுத்த நெம்மேலி கிராமம் கீழத்தெருவில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பள்ளி மாணவர்கள், வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என பலரும் சிரமத்திற்குள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். சாலை அமைப்பதற்காக பள்ளம் தோண்டி ஜல்லி கொட்டிவிட்டு கிடப்பில் போட்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை பல முறை நான் கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட தெரியப்படுத்தி இந்த ரோட்டை இன்னும் இதை சரிப்படுத்தி கொடுக்க முடியல. எங்களுக்கு திருவிழா வருது, கோயில் விசேஷம் வருது, ஊர் மக்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு சாணி கரைச்சி போனோம்னா தெரு இல்லை. ஒரு விசேஷம் வரணும்னு சொன்னாலோட இன்றைக்கி ஒரு வீட்டில் திடீர்னு ஒரு நல்லது கெட்டது நடந்தால் கூட இந்த வீட்டில் ஒரு வாசலில் இறங்கி போகிறதுக்கு கூட ஒரு முடியாமல் நிலைமையில் இருக்கிறோம். இது அரசு உடனே கவனம் எடுத்து விரைவில் இந்த ரோட்டை போட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.